இந்த கஷாயம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை நம்ம பயன்படுத்தலாம். இந்த கபம் தொடர்பான நோய்களுக்கு திரிகடுகு சூரணம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ கோல்டு காஃபி இருக்குனாவே இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குனாவே திரிகடுகு சூரணம் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ இதை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கஷாயத்தில் வேறு என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாண்டிக்காய் பொடி. இந்த தாண்டிக்காய் அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியதுங்க. இந்த துவர்ப்பு சுவை உள்ளே போக போக நமக்கு என்ன ஆகும்னா உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அதனோட சேர்த்து இந்த நாட்பட்ட சளி தேங்கி இருக்கு இல்லைங்களா, இதுவுமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தாண்டிக்காய் பொடி வாங்கி வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் பொடி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தாண்டிக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், நெல்லிக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், சின்ன துண்டு அளவு இஞ்சி போட்டு 3 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இது சூடாக இந்த கஷாயம் இருக்கும்போதே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு திரிகடுகு சூரணம் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கு தான் நம்ம திரிகடுகு சூரணம் வேணும் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த கஷாயத்தில் நம்ம கலந்து குடிக்கணும். ஸோ இதில் ஏற்கனவே நம்ம வந்து தாண்டிக்காய் நெல்லிக்காய் நம்ம சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா. ஸோ அதனோட இந்த திரிகடுக்கும் சேர்த்து இந்த கஷாயத்தை டெய்லி நம்ம குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை, ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடித்தாலே போதுமானது. ஸோ இந்த கஷாயத்தை தொடர்ந்து குடிச்சிட்டே வரும்பொழுது இரவு நேரத்தில் ஒரு சிலருக்கு இந்த சுவாச பிரச்சனைகள் வருது இல்லைங்களா, அது வந்து நமக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இரவு நேரத்தில் வரக்கூடிய இந்த சுவாச பிரச்சனைகள் சரியாகிறது. நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு சவுண்ட் வருது, அதனால ஏஞ்சி உக்காந்துட்டேன், இரும்பிக்கிட்டே இருக்கேன், இரும்பிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு யூரின் லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்குது, பிளாடர் வீக் ஆகிடுச்சு, இருமல்னால எனக்கு வந்து நெஞ்சு பகுதியில் இந்த ஃப்ளாங்ஸில் சைட்லலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நுரையீரல் பலமாவதற்கு இந்த கஷாயத்தை நீங்கள் தாராளமாக குடிச்சிட்டு வரலாம்.